ஆமாண்டா, சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் வரதுனால ஊரே களை கட்டணும்டா. ஊரு பூரா கட்ட வைக்கணும். நீங்க பாட்டு குடிச்சிட்டு கும்மாளம் போடாங்கடா. என்ன உலகம்டா இது? மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்றதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்கு. அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஒரு காக்கா மண்டையின போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறிய. புத்தி இருக்கா உனக்கு? உன் வீட்டுல உள்ளவனுங்களுக்குலாம் மீச வளர்ந்துருக்க ஒழிய எவனுக்கு அது மூளை வளர்ந்துருக்கா? அவனுக்கு படிக்கலன்னு தானே ஒன்ன படிக்க வச்சானுங்க. நீ படிச்ச முட்டாளா இருக்கீங்க ரேவதி. உனக்கு தெரியுமா, என்னமோ நான் கண்ணு முடிக்கிறதே உன்னை பாப்போன்ற சந்தோஷத்துக்காக தாண்டி. நீ பாட்டுக்கு எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. நீ இல்லாத வீடு வீடாது வெறும் காடுடி. ஒரு தடவையாவது உன் வீட்டை நிமிர்ந்து பார்க்காம நீ எப்படி இருக்க போற? விடுறா கண்ணா, இதுவும் கடந்து போகும்னு ஒருத்தன் சொன்னான். நாளைக்கு பாப்போம். கண்ணா, சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன லொகேஷன் சூஸ் பண்ணிருக்கான் பாத்தியா? கட்டிங் எடுத்து தாங்க மாட்டேன், ஒரு புல்ல எடுத்துக்கானப்பா. நீ உன்னை 2 நாளானாலும் எழுப்ப முடியாது. இந்த சரக்கு பாத்து தூக்குடா. காரை வேற நீளமா வாங்கி வச்சிருக்காங்களே. தூக்கி போடு. மச்சான், பையன் ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணி அவனோட என்னடா பண்ணலாம்? நிச்சயதார்த்தம் கோயில்ல தான் நடக்குது. நீ வண்டி எடு, கார்ல பிளான் பண்ணிக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் இந்த கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் தெரியக்கூடாது. எஸ், தெரிஞ்சா சொத்து போயிருவாங்க. நீ வண்டியில ஏறு. டேய், வண்டிக்குள்ள ஏறா. அத சொல்றா. பதட்டத்துல ஒண்ணும் புரியல. அம்பே பாஸ், இவன வண்டி மேல ஏறான் பாஸ். அது நான் தான். சரி, பால் எடுத்து பாஸ். மாப்ள, நீ ரேவதி கிட்ட போய் பேசி தனியா கூட்டு வந்துரு. நாங்க கடைசியா ஒரு வாட்டி கேட்டு பாத்துறோம். யோ, கொடுத்த பத்தில 4 கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு போய் கேட்டா நாளை கல்யாணம் தான் சொல்லுவேன். யோ, விளையாடுறியா? எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாயா? நல்ல தம்பி, இது வரைக்கும் நீங்க பேசுனது வேற, இப்ப நாங்க பேச போறது வேற. இது பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது, போய் கூட்டு வா. எப்படி டீல் பண்றோம்ன்றத டிஸ்டன்ஸ்ல இருந்து பாரு. சப்புனாக்கி ஆயா. அரே வா, சபா சபா. கால்ல வந்து கதறுவாங்களோ. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு என் கடை தப்பிச்சிருமுடா சாமி. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? 2 புல் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் பார்ட்டி தான். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு போற சீட்டாட்டத்துல பூராத்தையும் கறக்குறான். ஒரு வருஷம் கட்ட வருமானத்தை இன்னைக்கு பிடிக்கிறான்டா. மாப்பிள்ள 18 வகை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்களா? ஒவ்வொன்னும் டேஸ்டா இருக்கு. சொல்லும் போதே அப்படியே நாக்குல எச்சு ஊறுது. 19 வகை இலையில எலி மருந்து வைக்கிறாங்கடா. தின்னுபிட்டு சாகுறியா? மனசாட்சிலாம் பேசுறியாடா? அங்க கண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? எங்களை என்ன பண்ண சொல்ற? யோ, எப்படியாவது ரேவதி கூட்டிட்டு வாயா. ஏதோ 2 வார்த்தை பேசணும். உங்க கூட்டணியில நான் இல்ல, ஆளவுறா சாமி. யோ மூடு. வா. கண்ணன் நேத்து நைட்டே ரேவதியை வேணான்னு முடிவு பண்ணிட்டான். வேணான்ட்டானா? அவன் கடைசியா ஏதோ ஒரு gift கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்கான். அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணியா? கண்ணே மனசு மாறிட்டானா? இப்பதான்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, உங்களோட பழகின பழக்கத்துக்காக அந்த புள்ளைய கூட்டு வர. சரியா? அவன் கிஃப்ட் கொடுப்பானோ இல்ல லிப் டு லிப் கிஸ் அடிப்பானோ, எதா இருந்தாலும் இன்னைக்கோட முற்றுப்புள்ளி வைக்க சொல்லு. சரியா? உங்களுக்காக பாருங்க, ரிஸ்கான இடத்துல எல்லாம் குதிக்கிறேன். போடா தரமாட்டே. போய்க்கிட்டு வா. உங்களை யாரோ சைட் அடிக்கிறாங்க, அங்க பாருங்க. ரேவதி, கண்ணே பையன் உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமா? கோயிலுக்கு வெளியே நிக்கிறேன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போய். இப்ப வா, எங்க வீட்ல விட மாட்டாங்க. ஐயோ, போட்டோ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வா, நம்புவாங்க. போ போ. உங்களுக்கு எல்லாம் என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ் தான். விளங்கிரும். பாப்பா இவங்களோட சேராத. சரி மாமா. குட் கேர்ள், அப்படிதான் இருக்கணும். வாமா போலாம். வா. நீங்க எதுக்கு வர்றீங்க? பொண்ணுக்கு துணையாதான். ஐயோ, அங்க பூரா குடிச்சு போட்டு காவாலி பயலா இருக்கான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைய காப்பாத்துறது? நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா. நீங்க யாரு? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அதான் பொண்ணுக்கு துணையா வர்றோம். ஒரு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு இல்லாத அக்கறை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன இருக்கு? கோயிலுக்கு வெளியே எத்தனை பேர் காத்து கிடைக்கும்? கூட்டு வா, என்ன கொலையா கொள்றாங்க தெரியுமா உனக்கு? அதுக்கு என்ன கத்துற சொட்ட தலையா? அழைச்சிட்டு போடா. மேட்டர் கிளியர். வாமா போலாம். எத்தனை செக் போஸ்ட கடக்கிறது?
வாங்க ஐயே ஐயே இங்கதான், பாம்பே இங்கதான். சே ஆயா நாங்க கண்ணனோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். குட் பாய்ஸ் குட் பாய்ஸ் கண்ணன் எங்க இருக்கான்? வெல்கம் டு இனோவா கார் கம் இன். போ கிஃப்ட் கொடுப்பேன் வாங்கிக்க போ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கர்ச்சீப்பை கொஞ்சம் மோந்துட்டு போங்க. எதுக்கு? வாசனையா இருக்கும். டேய் கண்ணனுக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமாடா? நடக்கணும். அதுக்கு இந்த பொண்ணு என்னடா பண்றீங்க? இதெல்லாம் பாம்பே டெக்னிக், உனக்கு சொன்னா புரியாது. மூடிட்டு வண்டியில ஏறா. கத்தாதே நீ வாய போலாம். ரெஸ்டாரன்ட்ல வியாபாரம் இருந்த உசிர பேரியா நான் போறியா? நல்ல தம்பி போகாதடா, போன மாட்டிடா. இருந்தா தானே மாட்டுவோம். என்ன லூஸ் பண்ணி பேசுறா சொல்லியா? டேய் அவன் லூஸ் இல்லடா, நம்மள லூஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கடா. யோ ரேவதி எங்க கூட்டு போறாங்க? நான் சொல்றத கேளுங்கடா. நீங்களும் எதுவும் பார்க்கல, நானும் எதுவுமே பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிள் அங்கிள் ரேவதி அக்காவை எங்க அனுப்பி வச்சிருக்கீங்க? ஐயா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. ஆமாண்டா ஆமாண்டா போன வைங்கடா. ஐயா விட்டு நின்னு போச்சுடா. நான் அப்புறம் பேசுறேன்டா. வைடா போன. டேய் ராமையா வெள்ளடா, உடனே நீ வெட்டாம வரடா. எங்க ஐயா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேடா. இனோவா காரு மெட்டால் இருக்கிற கலரு. ஆமா நம்பர் தெரியாது. எல்லா செக் போஸ்ட்ல சொல்லி வர்ற எல்லா இனோவா காரையும் செக் பண்ண சொல்லி இமிடியேட்டா எனக்கு தகவல் அனுப்பணும். ஆமா சரியா? எங்கடா போனாங்க? சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதியா. ஆளுங்க கூட டைம் கொடுக்காம தொடர்ந்து அடிக்கிறீங்க. கேட்டுட்டே இருக்காருல எதுவும் தெரியாது சொல்றோம்ல, எதுக்கு மறுபடியும் அடிக்கிறீங்க? தம்பி அவ்வளவு முறப்பா பேசக்கூடாது. என்ன சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கீங்க? இப்படி அடிக்கிறதா? மாப்பிள பொறுங்க, நம்ம ஊரடிய பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்கடா. அண்ணே எங்களை அடிச்சு கேட்டாலும் சரி மீச்சு கேட்டாலும் சரி உண்மையிலே எங்களுக்கு எது தெரியாது. என்னங்க? அண்ணே எங்களை எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம்னு அத்தாச்சி ஏதோ சொல்லுது, என்னன்னு கேளுங்க. என்னடி? இவர்தாங்க நேத்து நைட் ரேவதி கிட்ட ஏதோ பேசி கூட்டு போனாரு. என்ன அத்தாச்சி உங்க பக்குக்கா? இந்த கண்ணன் பையன் ஏதோ கிஃப்ட் குடுக்கலாம்னு கூட்டு வர சொன்னேன் அண்ணே. ஆனா எங்களை இப்படி லெஃப்ட் ரைட் மாட்டி விடுவான்னு தெரியாம போச்சு. சத்தியமா எங்களுக்கு தெரியாது. எங்களை விட்டுருக்கீங்க. ரேவதி ஏதோ போட்டோ எடுக்கணும் தான் வெளியே போச்சு. இந்த மனுஷன் ஏதோ மாத்தி மாத்தி போய் சொல்றான். ஐயே வர வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. என்ன விஷயம்? இல்லனே கிஃப்ட் குடுக்கறதா இருந்தா மாட்டிக்கிறோம்னு போட்டோ எடுக்க போறதா நாங்க தான் மாத்தி சொன்னோம். நீங்க அடிக்கிற அடியில நாளைக்கு நானே போட்டோ வாயிருவேன் போல இருக்கு. எத்தனை நாள் நடக்குற பிளான்? ஏதோ டிக்கெட்ல 30-20 எழுதி போட்டுக்கலாம். என்னது அது? அந்த கண்ணன் பையன் தானே எழுதினா. அது என்னமோ பால் கணக்கு எழுதுறான்னு நானும் யதார்த்தமா விட்டுட்டேன். ஆனா இப்படி எங்க நாள் கணக்கு எழுதுவான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏண்டா நீதான் கண்ணன் ரேவதிக்கு கோயில பாட்டுல போட்டு அவன் காதுக்கு ஹெல்ப் பண்ணியா? சுப்ரபாதம் நேத்துதான் போட்டேன். சிடி மாதிரி போச்சுனே. இருங்க இருங்க சார். ஐயா இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் நம்ம பொண்ணை கடத்திருக்கானுங்க. இவனுங்களை இப்படி கேட்டா உண்மையா சொல்ல மாட்டானுங்க. இவனுங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையா சொல்றானுங்க. என்ன கேஸ் போட போற? கடத்தல் கேஸ் போட்டுருவோம். ஐயோ கடத்தல் கேஸா? அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணுச்சுங்க. ஆசைப்பட்டு தாங்க போச்சு. இல்லனா ஐயா பொண்ணு தூக்கிட்டு போக முடியுமா? யோ மோட என்னைய பாத்துருக்க சொல்லியா? அடிக்கடி நீங்க கோத்து விட்டு இருக்கீங்க. நானே உன்னை அடிச்சு கொன்னு விடுறேன். எடுபட்ட பேயங்களே எங்க உள்ள தப்பா போதறா. வாயில புல் தள்ள. உங்க என்னடி புள்ளைய பத்தி வச்சிருக்க? எங்க மொத்த குடும்ப மானத்தையே வாங்கிட்டான் அவன் சாவு என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான்டா. அவரை விடுங்க. அவரை என்ன வேணாலும் பண்ணட்டும். என் மயன் செஞ்ச தப்புக்கு எங்க 2 பேத்தையும் வெட்டி கூட போடட்டும். இங்க பாருங்க, என் மயனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. உங்களை கழுவாரு கால விட மாட்டேன்டா. அணைக்கின்ற போது எரிகின்ற தீயோ பாதையின் ஓரம் என்னமோ ராகம் கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா?
இது என்ன மாற்றம் இறைவனின் தோற்றம் இருவிழி ஐயோ மூடு கட்சி வச்சிருக்கேன் எதுக்குடா? இல்ல எம்எல்ஏ பொண்ணு வந்திருக்கு. நானும் கிளாஸ்மேட் குடுத்து இன்னும் கொஞ்சம் பிளட்ட தொடச்சிக்கிட்டு அழகா இருப்பேன்ல. ஏண்டா எதையுமே சின்னதாவே செய்ய மாட்டீங்களாடா? லைட்ல கை வச்சா பரவாயில்ல, சுவிட்ச்ல கை வச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்கிறது. இந்த தலைமுறை பசங்களோட சேர்ந்து என் தலைமுடி கொட்டினதா மிச்சம். சிரிக்கிறியா சிரி. அவன் சிரிச்சுதான் இந்த கதையில உட்கார வச்சிருக்கான். நீ என்ன செய்ய போறியோ? இந்நேரம் 7 லிட்டர் பால் ஓட்டிட்டு சீட்டு விளையாண்டுட்டு உட்காந்துருப்பேன். இவங்க ரத்த ஒழுக சைட் அடிக்கிறாங்க. எப்படித்தான் நடக்குதோ? டேய் அது ஷேரோட தானே? மூதேவி அது லாரிடா. ஐயோ தூக்க கலக்கத்துல ஒண்ணும் தெரியலடா. நீ வண்டியை கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டு மூஞ்ச கிஞ்ச கழுவிட்டு போவோம். நீ அவங்கள எழுப்பு. டே மாப்ள நல்ல தம்பி. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? புழல் ஜெயில இருக்கோம். சேஃபான பிளேஸ்ல தான் இருக்கோம். பயப்படாத. பாரு அவங்க ஆத்தா மடியிலோட இப்படி படுத்திருக்க மாட்டியா? காதலை சேர்க்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நான் ஒண்ணுக்கு இறக்குறேன், நீ அவனை இறக்கு. நல்ல தம்பி அவனை இறக்குடா. ஏய் இவனடா காசு வாங்கி குடிச்சானா இல்ல காய்ச்சி குடிச்சானா இவ்வளவு போதையா இருக்கான்? கொஞ்சம் தட்டி எழுப்ப. காதலிச்சா மட்டும் போதாது, எங்களை மாதிரி கெப்பாசிட்டி வேணும். டேய் நீ போய் அந்த புள்ளைய எழுப்பு. எழுப்புடா. என்ன பண்ண காத்திருக்கோ? ரேவதி ரேவதி இந்த மூக்குல என்னத்த வச்சாங்களோ? ரேவதி ரேவதி டாய் டாய் அங்க பாரு கண்ணனே ராஸ்கல்ஸ் எப்படி உட்கார்ந்துருக்கான்ட்டு. என்ன பாக்குற? நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டோம். இனிமே உங்க 2 பேர்த்த யாராலையும் பிடிக்கவே முடியாது. வாய கழுவிட பரதேசி. டேய் வில்லேஜ் பாய் கஷ்டப்பட்டு ஹீரோயிசம் பண்ணி தூக்கிட்டு வந்ததாங்க. நீ ஸ்கோர் பண்ண பாக்குறியா? சும்மா இருக்கு எனக்கு. வாழ்ந்து கால எடுத்து வச்சு வாங்க, வாழ்ந்து கால எடுத்து வச்சு வாங்க. என்ன பூந்த வீட்டுக்கு வருது? ஏன் அப்படி பண்ணீங்க? அசிங்கமா போச்சு. என்ன எதுக்குடா இப்படி தூக்கிட்டு வந்தீங்க? பாவீங்களா? ஏன்டா அப்படி பண்ண? எந்திரடா எந்திரடா. டேய் நீ மண்டையில மூடனைடா. யார் வந்தடா பாரு. டேய் செல்ல குட்டி உன் புஜ்ஜு ரேவதிடா பட்டு குட்டி பாரு. தேவையா இது? பாருடா. ரேவதி தெரியும் ரேவதி, நீ என்ன எப்படியா தூக்கிட்டு வந்துருவேன்னு. யார தூக்கிட்டு வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனால குழப்பம் தானடா. ஐயோ 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 அட பாவீங்களா, அங்க முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிருக்கும். என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிருக்குமே. என்ன எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? ஒன்ன தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஒன்னு யார் ரேவதி தூக்கிட்டு வந்தது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறானுங்களே, இவனுங்க தான்டா. நண்பனாடா நீங்களா? இவ்வளவு ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? டேய் டேய் என்னடா நடக்குதுங்க? என்னடா தெரியாத மாதிரி கேக்குறான்? அதான்டா எனக்கும் புரியல. ஒருவேளை பொண்ணை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டோமா? இது அவ தங்கச்சியா இருக்குமோ? ஐயோ ஒரு இளவு இல்லடா. டேய் ஏண்டா உனக்காக முட்டி மோதி உயிரை பணைய வச்சு இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்தா என்ன கேள்விடா கேக்குற நீ? ஏமா அன்னைக்கு கோயில அவன் என்ன நாட்டுக்கு செத்துருவேன். என்னாச்சு உனக்கு இப்ப? நான் எப்படா சொன்ன சாவேன்னு? இப்பதான்டா சாகலான்னு தோணுது. ரேவதி நீ பயத்துல உளற ரேவதி. எனக்கு தெரியும் உங்க 2 பேத்துக்கு எவ்வளவு காதல் இருந்தது எனக்கு தெரியும் ரேவதி. ஏன் ரேவதி அன்னைக்கு அவனுக்கு சட்டை வாங்கி கொடுத்த, செலவுக்கு பணம் கொடுத்த, வேர்த்த தொடக்க உன் கர்ச்சப்பை கொடுத்த, பர்த்டேவுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்த. ஏன் ரேவதி இதெல்லாம் காதல் இல்லையா? சரி காதல் இருந்து விடு. அன்னைக்கு கோயில்ல அவன் கால வந்து வாழ்க்கை கொடு கதறி ரேவதி. இது காதல் இல்லையா? என்னடா சொல்லி வச்சிருக்க இவனுங்க கிட்ட? அது இல்ல ரேவதி, உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்து சொன்ன. சேர்த்து சொன்னையா? எவ்வளவு? அது ரொம்ப கொஞ்சம். டேய் இப்ப சொல்றா, அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிச்சா இல்லையாடா? காதல் இவ மனசுல இருக்கு மச்சான், ஆனா அந்த வெளியில சொல்ல மாட்டேங்கிறா. ஐயோ 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 என் மனசுல எதுவுமே இல்லையே. கடைசி வரைக்கும் நான் வேணாம் தானே சொன்னேன். இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஐயோ மச்சான் கொஞ்சம் சொதப்பிட்டமோ? கொஞ்சம் இல்ல டோட்டலாவே சொதப்பிட்டோம். அம்மா நடந்து போச்சு, அதெல்லாம் மறந்துரு. இப்ப கல்யாணத்தை எந்த கோயில்ல வச்சுக்கலாம் சொல்லு. உங்கடா லூசுங்களா? அம்மா இந்த அடி உனக்கு கொடுத்திருக்க வேண்டியது. ரேவதி நில்லு ரேவதி. என்ன 2 பேரும் விறுவிறுன்னு போறாங்க? கல்யாணத்துக்கு நேரம் குறிக்க போறாங்களா? உன் கருமாதிக்கு நாள் குறிக்க போறாங்க. டேய் போய் தொலைட்டு விடு. டேய் அப்ப போற போக்க பார்த்தா எங்கயாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடத்தல் கேஸ் தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா. கடத்தல? ஆமாடா எனக்கு பயமா இருக்குடா. ரேவதி கிட்ட எடுத்து சொல்லி பேசி பாப்போம்டா. தாத்தே ஐயோ ச்சே என்ன பண்ணு புரியவே மாட்டேங்குது. டேய் தாஸ் வண்டி எடுத்து எஸ்கேப் ஆயிட்டான். யாரு? நம்ம தாசா? பாபா நம்மள எங்கயா ஓடி போயிடலாம். எங்கயாவது போயிடலாம்டா. பாதியில ஒருவன் தாண்டா பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் காதலுக்காக அடி வாங்கி மிதி வாங்கி காதலை சேர்த்து வைக்கிறதாண்டா தமிழ்நாட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ணன் ரேவதி ஒண்ணு சேரணும்டா.
சேர்த்து வைக்காம விட மாட்டேன்டா. துப்பாத. பேசுங்க, பொறுமையா பேசுங்க, அடக்கமா பேசுங்க. எனக்கு பொறுமையா பேசுறியா? பேர் பொறுமையா? நான் பேசட்டுமா? நான் பேசட்டுமா? நான் பேசணும். மானே, நான் பேசுறேன்டா. நான் பேசுறேன். அவரே பரவாயில்ல, நீங்க வேற. போட்டுக்க மேட்டர் கவுத்து பேசாம இரு. நான் பேசுறேன்டா. பேசாம இரு. கருப்பா ரேவதி, நான் அண்ணன் பேசுறேம்மா. மச்சான், நான் கண்ணன் பேசுறேம்மா. அடி செருப்பால. யாருக்கு யாரு மச்சான்? ஏய், இவன் ஆம்பளையா இருந்தா எங்க இருக்கு சொல்றா. உன்னை அங்கே வந்து புளி போடுறேன். ஏய், நீ மட்டும் நேர்ல கடந்து உன்னை புளிச்சிருண்டா. ஏய், என்னடா சொல்றா? மச்சான், நீ பேசுறத மாமான்னு இருப்பான். மச்சான், மச்சான், ஐயோ மச்சான். ஏங்க ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? பொம்பளைங்க உங்கள மீதால விட்டு போறோம். எல்லாம் உங்களால வந்தது. இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும். நானா ஏத்துக்கல. அவன் குடுக்குறான் பிரஷரா. அவன் குடுக்குறான் பிரஷரா. ஐயோ மச்சான். ஐயோ மச்சான். மச்சான், மச்சான், மச்சான். மச்சான். யாரு? மச்சான். 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 என்ன? ஐயோ மச்சான். ஐயோ மச்சான். 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 அண்ணே, அண்ணே, பெருமாள் அண்ணே. போடுங்க. என்னண்ணே மச்சான் மச்சான் ஓட்டர் கார்டு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? விவரத்தை சொல்லுங்க. அட உங்க கண்ணன் ஒண்ணு. ஆமா. அவன் என்ன போன்ல பார்த்து மச்சான்டா. ஏண்டா சபதத்தை நிறைவேற்ற நேரமாடா இது? நீங்க உங்களுக்கு தெரியும். யார்டா சபதம் பண்ணது? நான் யார்ட்டேன் நீ போடல. போடலையா? நீ போடலையா? தெரியாது. டேய், நீ சபதம் பண்ணியா? இல்ல இல்ல, நான் பண்ணல. நீ போடல. நான் பண்ணல. நான் போடல. நீ போடல. இல்லவே இல்ல. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் போட வேண்டியது. அண்ணே, பெருமாள் அண்ணே, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப பாரு, நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். கேளு. உங்க வீட்டுக்குள்ள இது என்னது? லவ் பேட்ஸ். உங்க வீட்ல மட்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எதிர்ப்பீங்களா? இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போ. வாடா போயிட்டே இருப்போம். டேய் மூடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க தாங்கிறது ஏற்கதா? ஐயோ, அப்புறம் எதுக்குடா லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க? பேசாம சூப்பு வச்சு குடிங்க. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். ஏய், இவன் ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரியா இருக்கான்? ஏதோ மூணாருக்கு அனிமூன் வந்த மாதிரி இருக்கான். டேய் மச்சான், இப்போ எங்கடா போறோம்? இதுல என்ன சந்தேகம்? உன் வீட்டுக்கு தான். என்னது, என் வீட்டுக்கா? மாப்பிள்ள, உன்னை விட்டு எங்களுக்கு வேற யாரா இருக்கா? ஆமா, இந்த மாதிரி ஒரு ரிலிச்சா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். டேய், இப்படி பேசினா எப்படிடா? இல்லடா, லவ் பண்ற ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி ரெண்டு பேரை எப்படா லவ் பண்ண வைக்க முடியும்? ஏன்டா நீங்க இந்த பிள்ளைய கடத்துனீங்க? என்னது, நாங்க என்ன செருப்பால் அடிப்பேன்? சரி விடு, நம்ம எல்லாரும் இப்ப இந்த பிள்ளைய பாதியிலையும் விட முடியாது. பாவண்டா, இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய திருப்பி வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இப்படியே விட்டு போனா எங்கேயாவது போய் சூசைட் பண்ணிக்கிறேன்டா. உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகினதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நான் நல்லா சூசைட் பண்ணிக்கணும். அது இவங்க கூட பழகினதுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கும். இப்ப அது முக்கியம் இல்ல. இப்ப உங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்றது? சரி, ஒரு கண்டிஷன். இவங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்டுல ஒரு பொய் சொல்லணும். ஓகேயா? பொய் தானே, அதே மாப்பிள்ள ஈஸியா சொல்லுவேன். மாப்பிள்ள ஒரு பொய் சொல்லணும். டேய், என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அர்ச்சந்திரா, நான் பொய்யெல்லாம் வல்லத்துக்கு வச்சுன்னா கழுத்து மேல வரும். உன் பொய்யினால தானே நாங்க இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். பரதேசி போயில விடுறா. இப்ப என்னடா, எங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? நான் எதுக்குடா வருத்தப்படணும்? பொண்ணை கடந்தது நீங்க தானே. ஐயோ, கொல்றானே. சரி. எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் பாரு. ஒரு ப்ராப்ளம் இல்ல, நாயர் வீட்டுக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சுன்னு ஒரு சின்ன பொய் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுடா, என்ன வேணாலும் சொல்லு. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஹாஸ்டல்ல படிக்குது. இப்ப நான் கேரிங்கா இருக்கேன். எது வேணாலும் சொல்லு. உனக்கு பொய் சொல்ல கத்தா தரணும். நான் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்ற மாதிரியே பேசுங்க. அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் ஆத்திரப்படாம கேளுங்கண்ணே. என்னடா? நீங்க ஆத்திரத்தை வேணா அடக்கிட்டு வரலாம், ஆனா என்னால மூத்திரத்தை அடக்கிட்டு வர முடியாதுண்ணே. ஒரு 2 நிமிஷம் வண்டியை ஓரமா நிப்பாட்டினீங்கன்னா தடன்னு இறக்கி விட்டு வந்துருவேன். முடியாது அண்ணே, இந்த பாலித்தீன் பை இருந்தா கொடுங்க, புடிச்சு சாம்பார் பாக்கெட் மாதிரி வெளியே எரிஞ்சிருவோம். வண்டியை கழுவி வச்சிட போறான். நீ ஓரங்க. அண்ணே, அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்கண்ணே, ரொம்ப அர்ஜென்ட். இறங்கடா.
பிஸ் அடிக்கிற கேப்ல எவனா மிஸ் ஆயிலாம் நினைச்சீங்க? இறங்க இறங்க சீக்கிரம். சரி சாயிருவீங்கடா. போ போ போ. நிறைய இருக்குடா, போடா அப்புறம் மொத்தமா நினைச்சுக்கலாம். நிறைய இருக்கா? இப்ப இதுவரை கிடைச்சதா? போன்ல சொல்றான்டா, என்னை மச்சான் சொல்லி டென்ஷன் ஏத்துறான்டா. அன்னைக்கு அண்ணன் ஒன்றும் சேலஞ்ச் பண்ணலன்னு அந்த மூடு முட்டி தானே உங்களை மச்சான கூப்பிட்டா அவங்க 2 பேர் காதல சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னானே. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை சித்தப்பு. நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை. அந்த வண்டியை பாரியா, தாஸ் வண்டி மாதிரியா இருக்கு. அந்த லூஸ் வண்டியே தான். அப்பா எவ்வளவு நேரம் அடக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் அடைக்கிறேங்க, வாய் வழியா ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கும். என்ன இவனை இங்க வந்து அடிக்கிறான்? இவ்வளவு பெரிய ஹைவேஸ்ல இவனுக்கு உச்சா போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சாரி போலீஸ். எல்லாத்தையுமா? ஏய் மோடு முட்டி, நீங்க எங்கடா இங்க? தெரியுமா, நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன். என்ன நீங்களும் தப்பிச்சிட்டீங்களா? வாயில என்ன கோல்கிட்ட வச்சிருக்க சொல்றா. ஏய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா ஊங்குற? அந்த பொண்ணு அது மீச ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பட்டுமா? மூடு. சச்சின் மேட்ச்ல செஞ்சுரி போட்டுருப்பாரு. மார்ச் வரைக்கும் போற லெவல்ல இருக்கும். இப்ப என்னடா செஞ்சுரிய பத்தி பேச்சு? சச்சின் அடிச்ச பந்து மாதிரியே இருக்குல்ல இந்த வீக்கம். உன்னை கொன்றுவேன். மோடு முட்டியே, என்னடா முன்னால கம்பியவே காணோம்? அந்த அளவுக்கு இன்னும் போகல. ஏய் உங்க ஊர் ஆளுங்க நல்லா அடிக்கிறானுங்கடா. அதுல அவங்க டிகிரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா உனக்கு இவ்வளவு அடி வாங்கி ரத்தமே வரல? இல்லடா, எனக்கு உள்குத்து அதிகம். உள்ள பில்டிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்ப ரத்தத்தை பார்க்க முடியாது. என்ன பார்க்க வந்த? இங்க ரத்தாறு ஓடுன்னு பாம்பேல இருந்து பார்க்க வந்தியா? அவங்களுக்கு நேரம் ஆக ஆக கொலவரி அதிகமாயிக்கிட்டே. ஏய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா? அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணவே இல்லடா. இதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லெவலுக்கு வந்தா தான் புரியும். ரேவதி கண்ணனை லவ் பண்றான்னு சொன்னதுனால தான்டா இந்த அடியோட விட்டு வச்சிருக்காங்க. அந்த புள்ள லவ் பண்ணலன்ற உண்மை தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு உப்ப தடவிடுவாங்க. ஆனாலும் மாப்பிள்ள இவ்வளவு அடி வாங்கியும் நீ உண்மையை சொல்லல பாரு. நட்பை காப்பாத்திட்டடா மாப்பிள்ள. பரவாயில்ல, அவங்கதான் ஊருக்கு டீ வாங்கி கொடுத்து அடிக்கிறாங்கல்ல, அடுத்த ஊர்ல போய் குடிச்சுக்க. டேய் இங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் அடக்கி வாசி. இந்த அம்மா பண்ணிட்டாலும் போடா லூசு. எல்லா விஷயத்தையும் போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிருக்கேன். டேய் யாராவே வெள்ளைன்னு சொல்லியுமா? ஏண்டா வாட்ச்மேனுக்கு யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டீங்களா? டேய் அது வாட்ச்மேன் இல்லடா, எங்க தாத்தா. ரொம்ப வில்லங்கமான ஆளு. அந்த ஆளுகிட்ட யாரும் அதிகமா பேச்சு கொடுக்காதீங்க. சைலண்டா ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள வாங்க. ஓகே? இவ்வளவு குளிர்லயும் கிரேப் ஜூஸ் அடிக்கிறானே மனுஷன். டேய் அது கிரேப் ஜூஸ் இல்லடா, ரம்மு. யாருக்கும் தெரியக்கூடாது ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டு இருக்காரு அந்த ஆளு. அப்படியா? பாக்குறதுக்கு தான் ஷாருகாசன் மாதிரி இருப்பாரு, பட் பண்றதெல்லாம் ஷாருகான் மாதிரி வேலை. மச்சான் கை குர்ரா. ஏன் எங்களை இவ்வளவு பிரம்மாண்டமா வரவேற்பாங்க நாங்க நினைச்சு கூட பாக்கலடா. இந்த வரவேற்புலாம் உனக்கு இல்ல தம்பி. திருவிழா இன்னைக்கு நைட் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வா. திருவிழாவா? ஆசையா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஜில்ஜில் ராமாமணி வர சொல்லிருக்கலாம்ல. வாடா. ஓகே வாங்கடா. எங்க தாத்தா ஒரு பச்சளை புடுங்கி, இது பச்சளை ஸ்பெஷலிஸ்ட், நாட்டு வைத்தியர். வணக்கம் தாத்தா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. என்னடா இது? 3 பேருமா சேர்ந்து ஒரு குட்டியை தள்ளிட்டு வந்திருக்கீங்க. இப்ப இத உறிஞ்சி ஒட்ட குடிங்க. ஒட்டுமொத்த கதையை அப்புறமா சொல்றேன். மம்மி சிஸ்டர், இது என்னோட கைத்தூர் ஃப்ரெண்ட்ஸ். டேய் இது எங்க அம்மா, இது எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீங்க சிஸ்டர் ஆன்ட்டி நினைச்சியா? ஐ அம் குட் பிரதர். டேய் ஐ அம் யுவர் ஓன் பிரதர். அடக்கி மீன் சொல்ல வந்து உள்ள கூட்டி போய்மா. சீக்கிரம் சீக்கிரம். டேய் டேய் இங்க வா. தாத்தாட்ட பேசு. ഞാൻ കുട്ടിയുടെ അനിയത്തി പേര് മഞ്ജു. മോളെ മോടെ പേരെന്താ? രേവതി. എന്താ മോളെ ഇങ്ങനെ ഡള്ളായിട്ടിരിക്കുന്നത്? ഫാമിലി വിട്ടുപിരിഞ്ഞതുകൊണ്ടാണോ? കുറച്ച് ദിവസത്തിനുള്ളിൽ എല്ലാം ശരിയാകും. ഈ കണ്ണൻ அந்த பெண்குட்டிய வீட்ல விரோதம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டதா என் பேராண்டி പറഞ്ഞது. தாத்தா நான் இங்க இருக்கேன். சரி அங்கட இருந்து പറഞ്ഞதா இருக்கட்டும். நீ ஒண்ணும் கவலையே படாத. நீ என் கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம். உனக்கு என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தாத்தா சீஃப் இன்ஜினியர் ஜோலி கொடுத்தாச்சு. அப்ப நானு எனக்கு இது உனக்கு ஒண்ணு வாட்டமா வச்சிருக்கிறேனே. வாட்டமாவா? அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் நீதான் தாத்தா சூப்பர்வைசர்.
எல்லா திங்ஸும் எனக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். அங்கிள், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்டத்தனமா நான் செட் பண்ணி விட்டனோ அதே மாதிரி எனக்கு நீங்க அப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த போக்கொண்டு முக்கிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸ்ட்ரா 2 சிமெண்ட் மூட தூக்காது நான் பொழப்பு நடத்திடுவேன் அங்கிள். நல்லா இல்லையா? இல்லடா, லவ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு தனி அது என்னது ஒரு பக்குவம் வேணும் அங்கிள். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. சரிங்களா? Why the smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சொம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சொம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் கால்ல விழுந்துட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு. அப்புறம் சும்மா அப்படியே பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. சாச்சா, நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்ட்டா. அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவளும் ஒண்ணு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள், அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்க குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங்கு வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா? உங்களதான் அங்கிள். என்னவா கரெக்ட் ரேவதி? மாட்டான்டா ரேவதி, உங்களுக்குள்ள காலு படுக்க பெட்டு எல்லாத்தையும் சொன்னவன் அது மட்டும் நடக்கவே இல்லையாமா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி ஒரு காது அவுட். ஆரம்பத்துல இருந்து ஒன் சைடாவே அடிச்சு பழகிட்டேன். நல்லா இருக்கு, நல்லவனே வரேன்டா. ஐயோ, நமக்கு எந்த காதை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹாய். மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது திருந்தணும். ரேவதி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நீ வேற அன்னைக்கு அவங்க முன்னாடிலாம் நீ என்ன லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டியா? அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரேவதி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் எதுவும் கம்பல் பண்ணல. நான் இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே அழகாக்குது ரேவதி. ரொம்ப பழைய டைலாக்கா சொல்லட்டுமோ? ஹலோ அம்மா, நான் கண்ணன் பேசுறேம்மா. கண்ணா, டேய் கண்ணா, எங்கடா இருக்க? எப்படிடா இருக்க? அந்த பொண்ணு நல்லா இருக்காளடா? அம்மா, அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம்மா. ஒரு நிமிஷம்டா. சொல்லுப்பா. இந்த மீன் குழம்பு எப்படிமா வைக்கிறது? டேய், என்னடா நீ? இந்த ஊரே உன்னை வெட்டத்துக்காக கிளம்பி போயிருக்கு. உன்னை தேடி போனவங்க இந்த வீடு திரும்பல. இந்த நேரத்துல மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சும்மா வளவலன்னு பேசாதம்மா. ரேவதி மீன் குழம்பு கேட்டா அவளுக்கு வச்சு கொடுக்கணும். நீ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லு. சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோ. சின்ன வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி எடுத்துக்கோ. தக்காளி எண்ணெயை காய வச்சு வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கோ. வதக்கியாச்சு. புளியை நல்லா கரைச்சு ஊத்து. புளி ஊத்தியாச்சு. உப்பையும் போட்டு கொதிச்ச உடனே மீனையும் போட்டு 5 நிமிஷத்துல இறக்கிடணும். அதெல்லாம் எனக்கு தெரியுமா. நீ போனை வச்சுட்டு அழுகை கண்டினியூ பண்ணு. இந்த மீன் குழம்பை சாப்பிட்டு என் கூட செட்டில் ஆகும். ரேவதி, ரெடியா இருக்க போலியே. ஃபர்ஸ்ட் ரைஸ். ஓகே, இந்தா நம்ம ஸ்பெஷல் மீன் குழம்பு. இந்தா சாப்பிடு. எப்படி இருக்கு? உங்க அம்மா சமையல் மாதிரியே இருக்கு. மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் தோடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை நான் இவங்களோட நல்லா ஆடுவேன்டா. அப்படியானே? ரூலட மாதிரி போச்சு.
பயங்கரமா குளுக்குறடா. நமிதா மார்க்கெட்ட காலி பண்ணி போல் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். டேய் மோடுமுட்டி, என்னண்ணே? நீ ரொம்ப நல்லவன்டா. இந்த கேப்ல டேய் ஈமுகோலே, நீ கூட ரொம்ப நல்லவன்டா. வீட்டுக்கு போலாமா சார்? நல்லவன்டா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. டேய் ராதா அண்ணே, நீங்க ரொம்ப நல்லவன்டா. தேங்க்ஸ். இப்பதான் நல்லவன்டா. நல்லவன் சரக்கு அடிக்க கூடாதா? டேய் நீனும் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு எதிர்பார்க்கறியா? சொன்ன மாப்பிள வீட்டு வரைக்கும் நீ கல்யாணம் தண்ணி பண்ண போனா அண்ணா இன்னொரு அடி அடிச்சாலும் செத்தே போயிடுவேன். வந்ததுல என்ன மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியா, அடுத்த ரவுண்டுக்கு நம்மள கொத்து விடுறா. அது என்ன பாடுறா? அந்த கண்ணம் பைய பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை அடிச்சு அடிச்சு கை வலிக்குது. என்ன ஏட்டு? ஆமா, என்ன ஒரு சேஞ்சுக்கு இவர் அடிங்க சார். யாரடா அடிக்க சொல்ற? வாயை விட்டுக்கிட்டு சும்மா இருக்கியா? சொல்லுங்கப்பா. டேய் இன்னுமாடா தேடுறீங்க? கண்டுபிடிச்சா நெருங்கிட்டான். என்ன வேணா செய், எத்தனை லட்சம் வேணா செலவழி. நாளைக்கு காலையில நான் என் பொண்ணை பார்க்கணும். அப்படி இல்லையா உங்களால முடியாதுன்னு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ அப்படிலாம் பேசாத. அவன் பாடியானவன போதுமா? நம்பு நம்பு நம்பு. சை வெய். போன பண்ணி ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. சொல்லு. கொன்றுவேன். கடைசியா ஓடி போனவங்க 2 பேரோட இருந்தது நீ மட்டும்தான். உனக்கு தெரியும். சொல்லிடு. இல்ல கொடக்கு நிறைய வெளிய வந்துரும். கடைசியா இருந்தேன் சார். ஆனா என்னையும் கழட்டி விட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆனா அவங்க கூட இருந்தது என்னோட இன்னொரு நாயர் ஃப்ரெண்டு. அவன் கேரளாக்காரன் சார். ஒருவேளை கேரளாக்கு போனாலும் போயிருப்பாங்க சார். பாத்தியா சித்தப்பே, திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. அந்த குட்டி பையன் கேரளா வரைக்கும் கூட்டி போயிருக்கான். தூடா வண்டியா கேரளா. போடு போடு. யார் வர்றாங்களான்னு பாறா. இல்லையா, சீக்கிரம் சீக்கிரம். நல்ல தம்பி, இந்த 2 வருஷத்துல என்ன 24 தடவை டவுசர் கிளி அடிச்சிருக்காங்க. என்ற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. என்னையெல்லாம் எண்ண முடியாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்படியா? டேய் நீ ஏன்டா இப்படி அழுதுகிட்டு இருக்க? நைட் பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தேன்டா. எதுக்கு? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். கொஞ்சம் விட்ட இறந்த நாளா காரணமாட்டா எடுத்து உள்ள வைடா. இந்த வடையெடுத்துங்க வையா. இங்க எதுக்கு வைக்கிற? வர்றவங்கள கடை செய்த வச்சு எரிஞ்சு எஸ்கேப் என்னடா அடுத்தூர்ல பெரிய ஃபங்க்ஷன். 500 டீ, 1000 காபி, 2000 வடை. வேற பல்க் ஆர்டர். பல்க் ஆர்டர். இதாந்து பாரு. ஏன்டா டேய், நான் இத்தனை வருஷம் கடை வச்சு நடத்தின ஒருத்தன் கூட வந்து காப்பி டீ குடிக்கல. நான் கடையை காலி பண்ணிக்கிட்டு பல்க் ஆர்டர். நான் பாடைய கொஞ்சம் லேட்டா கட்டினாலும் எனக்கு பாடைய கட்டிடுவாங்க. உனக்கு நான் சம்பளம் கொடுக்கல. என்ன மாட்டியா? அவர் கடையை வேற மாத்தி விட்டாருங்க. நீங்க போகலாம். இந்த மண்டே தெரியாதா? என்ன வேணும்? ஒரு டீ போடு, சாப்பிட்டுட்டே பேசுவான். டீ இருக்கு, ஆனா பார்சலா தரேன். அந்த புங்க மரத்துக்கிட்ட சாப்பிட்டு அப்படியே ஓடி போயிரு. ஆமாடா மாப்பிள்ள, உன்னை கையெடுத்து கும்புறோம். தயவு செய்து இங்க இருந்து போயிடா. டேய் என்னைய போ சொல்றீங்க? இரு அவங்கள கூப்பிடுறேன். வாங்க. யாரு? இந்த வட்டம் எந்த ஊருக்கு கூப்பிட்டா நம்ம போக கூடாது. வாங்கினதெல்லாம் போதும். போச்சுடா, மறுபடியும் இந்த புள்ளைய கூட்டு வட்டான்டா. இன்னும் அவங்க வீட்டுல 4 கால் டாக்ஸி பிடிச்சிருப்பாங்க. 40 பேர் அருவாளோட இருப்பாங்க. சுமாரியா? இந்த புள்ள இப்ப என்னைய கட்டிக்க போகுது. டிக டிக டங்